வாட்ஸ்அப் பண்ணுறதுங்க நிறைய பேர் அதுலேயே வாழாது. 6 மணிக்கு சும்மா டைம் வந்துச்சான்னு பார்த்துட்டா 50 பேர் அனுப்பிச்சிருக்காங்க குட் மார்னிங். அவனுங்க குட் மார்னிங் சொல்கிறதுக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கிறானுங்க. இதில் பிரச்சனை என்னன்னா நம்ம பார்த்துட்டா அவனுக்கு தெரியுதுங்க. நம்ம திருப்பி குட் மார்னிங் போடலன்னா ஃபோன் அடிக்கிறோம். நான் தான் குட் மார்னிங் போட்டேன், ஏன் திருப்பி போடல? ஏன்னா 50 பேருக்கு திருப்பி குட் மார்னிங் போட்டு நான் என்னைக்கு ஆஃபீஸுக்கு போடுறேன்? ஏதாவது ஒன்று அனுப்பும். எங்க ஏரியாவில் கத்திரிக்காய் வேலை ஜாஸ்தி. பச்சை தமிழனாக இருந்தால் பகிரவும். நான் என்ன சொல்லணும்? அதுக்கிட்ட நான் பச்சை தமிழன். கத்திரிக்காய் வேலை ஜாஸ்தியான வெண்டைக்காய் சாப்பிடு எல்லாம் ஒன்றா வந்தது. எனக்கு தான் வந்தது. சும்மா ஏற்றி விடுறது. நடுவர் அவர்களே தவறான செய்தியை மிக 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 சுலபமாக எடுத்து சொல்லுகிறார். நீங்க இந்த தலைவருடைய இறுதி ஊர்வலம் அது பரவாயில்லைங்க. ஏதாவது தலைவர் அட்மிஷன் ஆனா இவனுங்களே போட்டு தள்ளிடுறாரு. மரணம் அறிவிப்பு நாளை பஸ் ஓடாதுன்னு போறான். காலையில போடுறானா நம்ம திருப்பி ரிப்போர்ட் பாக்குறோமா, இன்னும் போல. திருப்பி இவன் 11 மணிக்கு போயிட்டாரு, திருப்பி போறான். திருப்பி போயிட்டாங்கன்றான். கட்சியில நமக்கே போனாரா இல்லையா வேலை. சார் ஒரு பட்டிமன்ற நடுவர் இறந்துட்டாருன்னு போட்டான், எனக்கே வந்தது. அவர் கூட நான் பேசியிருக்கேன். போன் அடிச்சேன். போன் அடிச்சா செல்போனு இல்லை. சரி பாடி டெட் பாடி எடுக்காது இல்லை செல்போனு, அதனால லேண்ட் லைன் போட்டா அவரே லைன்ல வர்றாரு. ஐயா இப்படி நடக்கும் நான் நினைக்கிறேன். நான் இறந்துட்டேன்னு தப்பான நியூஸ் வந்தது. சரி உடனே புறப்பட்டு வரோம் என்ன போனுன்னாரு. அந்த நடுவர் அப்புறம் என்ன பேசவே கூப்பிடுது. எனக்கும் கவலை இல்லை, இன்னொரு வாட்டி வரும் இல்லை நியூஸ் அப்ப பார்த்து. நம்ம கடைசியா பேசுறவங்க அவங்க என்ன பார்த்து சொல்றாங்க, யூடியூப் ஆளுவா நீங்கள். அதான் பிரச்சனையே. யூடியூப்ல இப்ப ஏத்துறாங்க சார், உலகம் ஃபுல்லா போகுது. பிரச்சனைனா தலைப்பு முன்னே கொடுத்துரும். இப்ப திடீர்னு கொண்டாடிக்கே பயப்படாதவன்னு என் மோட்டோ போட்டு வச்சு என் ஒய்ஃப் இப்படியும் பேச ஆரம்பிச்சாரு. நான் ஆக்சுவலா பேசுறது ராவணனை பத்திங்க. உண்மையிலே ராவண வீர, ஏன்னா கொண்டாடிக்கே பயப்படாதவன் உண்மையிலே வீர. அது அந்த மாதிரி மாற்றத்தெல்லாம் இருக்கு சார். யூடியூப் என்னங்க பண்ணுது, என்ன உதவி செய்திருந்தீங்க சார்? நம்ப மாட்டீங்க, அருணகிரிநாதரை பத்தி அண்ணன் பேசியிருக்காரு. அருணகிரிநாதர் பை சுகி சிவம்னு அடிக்கிறதுக்கு ARUNA அடிச்சாங்க. ஒரே ஊர்ல இருக்கிற அருணா பத்தி போட்டோ ஓட வந்தா அருணகிரிநாதர் சைட்ல தள்ளிட்டு ஒவ்வொரு அருணா. அவரு எப்போ செத்து போயிட்டாரு. அர்ஜென்ட் ஒண்ணும் இல்லை. ஏன்னா அருணகிரிநாதருக்கு போனும் கிடையாது, அவர் பேஸ்புக்லயும் கிடையாது. இதுல ஏதாவது மாட்டுன்னா எனக்கு வயசு 50ங்க. எனக்கே அருணகிரிநாதரை தள்ளி விடணும்னு சொன்னா 18 வயசு பையன் அவன் ஏதாவது தேடும்போது வேற மாட்டுச்சுன்னா என்ன பண்ணுவான், கெட்டு போவானா இல்லையா? நீங்க பேசும்போது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அந்த ஆபத்து ஏற்படும் என்று நினைத்து பாருங்கள். அது உண்மையே உங்களுக்கு தீமை என்பது நன்றாக தெரியும். உண்மையிலேயே பேஸ்புக் ரொம்ப மோசம். என்ன போடுறதுன்னே தெரியாம போடுறேன். இன்று எனக்கு திருமண நாள். என் அன்பு மனைவி என் கரம் பிடித்து 3 வருடம் ஆகுது. சிச்சா வரைய போஸ்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய சாதனையாடா? 10 வருஷம் ஆகுது. நான் என்னைக்காவது வெளில சொல்லியிருக்கேன். நடுவர் சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம கல்யாண நாள் அவையாங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம பிறந்த நாள் அவையாங்க தெரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பேஸ்புக் மாதிரி ஒரு மோசமானது சார். முன்னெல்லாம் பொண்ணு பார்க்கறது புள்ள பார்க்கறது நேரில் போய் போனாங்க. அப்பதான் பொண்ணு வந்து எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். நடப்பாங்க, கால் நொன்றாங்களா அதெல்லாம் பார்ப்பாங்க. அதனாலதான் உறவுக்காரங்களோட பொண்ணு பார்க்கறது புள்ள பார்க்குது. இப்ப அதையும் நெட்ல போடுறோம். மணமகளை பத்தி போடுறோம். ஒரு மாப்பிள்ள ரிசப்ஷன் நீங்க மணமகன் ஓட்டம்னு வரும் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்ல ஓடி போயிட்டான். ஏன்னா ஃபுல்லா நான் நெட்ல பார்த்து பொண்ணு செலக்ட் பண்ண கேமரா ட்ரிக்ஸ் அது இல்ல மூஞ்சி இது
சரி ஒரு ஒரு மூட நம்பிக்கை ஏங்க இவ்வளவு அறிவான சாதனம் சொல்றீங்களே, மூட நம்பிக்கையை நீங்க வளர்க்கலாமா? வாட்ஸ்அப் மாதிரி மூட நம்பிக்கையை வளர்க்கறது சும்மா இல்லைங்க. போன புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு ஆண்கள் உயிருக்கு ஆபத்துன்னு எவனை கிளப்பி விட்டான். அது என் தங்கச்சி பல்லாவரத்தில் இருக்குது, அது வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு இருக்குது. அது பாவம், நான் ஒரே அண்ணா அதுக்கு. அது என் வீட்டுக்கு போன் அடிச்சு என்னன்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஆண்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து, அதனால கல்யாணம் ஆன மனைவிகள் வாசப்படியில் அகவிளக்கு ஏற்ற ஊன்னு போட்டுருக்கான். என் தங்கச்சி என் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி ஒய்ஃப் எடுத்து பேசிட்டு வைக்குது. யாருன்னு உன் தங்கச்சி இருந்து நான் வாங்கினேன். ஏதாவது ஆம்பளைங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா, அகவிளக்கு ஏற்றணுமா அப்படின்னு எனக்கு பயந்து. தங்கச்சி வேற என்ன சொல்லிச்சு, அது உன் தங்கச்சி வேற வேலை இல்லை, சும்மா 2 சமையல் ரூமுக்கு போறா. நான் பம்மி பின்னாலே போனேன். நீ ஏத்த போறியான்னு உன் தங்கச்சி சொல்லி என்னையா நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னா. அதாவது அது உண்மையா பொய்யா, அது நடக்குதா இல்லையா, மூடத்தனமா இல்லையான்னு என்ன வச்சு டெஸ்ட் பண்றேன். எனக்கு பயம், ஏன்னா உயிர் இருந்துல அப்படி இவன் ஏற்ற மாட்டான்னு நினைச்சுக்கின்னு நானே மொபைல் போன் எடுத்துன்னு மாட்டமாட்டிக்கு போய் என் தங்கச்சி கிட்ட போன் பண்ணி சொன்னேன், வேண்டி அது ஒய்ஃபு தான் ஏற்றணுமா இல்லை அவங்களும் ஏற்றுக்கணுமா? இவனுக்கு கிளப்பி விட்டதுங்க. நான் உயிரோட இருக்கணும்ல, கட்சியில் நானே ஏற்றிட்டு வாசப்படல அடைய போதுன்னு. என்ன தேவையில்லாத சென்சேஷன் எதுக்கு சார்? நாட்டில் அமைதியா இருக்கிற நாட்டில் ஏன் தேவையில்லாத சென்சேஷன்? அந்த ஒரு பொண்ணு பேருனா பிரியா வரையாது, அது கண்ணடிக்குதுங்க, அது ஒரு பெரிய சென்சேஷன். நமக்கு தெரியாதாங்க கண்ணடிக்குது, அது பெரிய சென்சேஷன். அது எந்த அளவு மோசமாயிடுச்சுங்க. பெரியார்வாதியை கண்ணடிச்சு ராகுல் காந்தி சார் வந்து பார்லிமெண்ட்ல பேசி ஒரு கண்ணடிச்சாரு, அது சென்சேஷன் ஆயிடுச்சு. அவர் பாவம் பச்சை குழந்தைங்க 2 வாட்டி பேசினா பிஜேபியில சேர்ந்துருவாரு. நகைச்சுவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சில பேருக்கு அது தொழில், தொழில். ஏன்னா 2 தலைவர்களை பத்தி 2 திரைப்பட நடிகர்களை பத்தி ஒரு கும்பலே ஒர்க் பண்ணுது பின்னாடி. அவங்களுடைய வளர்ச்சிக்காக நம்மை போட்டு நாசம் பண்ணுகிறார்கள், நம்முடைய நேரத்தை வினயமாக்கிறார்கள். டிபிக்கு போட்டோ எடுக்கிறார்கள், நல்ல பாம்பு நிக்கிறது பக்கத்துல போய் நிற்கிறது, செல்ஃபியா அது போட்டது முதல்ல செல்ஃபி. ஏன்னா செல்ஃபி எடுக்கிறீங்க, நடுவர் சொன்னதான் எந்த செல்ஃபியாவது ஒழுங்கா இருக்குமா சார்? எங்க ஊர் ஆதார் அட்டையில ஐடி கார்டுல இருக்கிற போட்டோ மாதிரியே தான் இருக்கு செல்ஃபி. நான் ஒண்ணு கேட்கிறேன், ட்விட்டர்ல இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க. உண்மையாக நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சுவாமி விவேகானந்தர் சொன்னதும் வல்லபாய் பட்டேல் சொன்னதும் யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. இந்த கேடு கேட்ட இவங்களை ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனம் சார்? ரொம்ப அவமானம் சார், தேசத்துக்கு அவமானம் சார். என்ன தெரியுமா, ஒரு பாரத பிரதமர் சென்னைக்கு வருகிறார், கோபேக் மோடின்னு ஏகப்பட்டது அடிச்சு உலகத்திலே அன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட். தேசத்துக்கு அவமானம் அது. அதை நடத்துவது இந்த போல ஒரு தகவல் தொழில்நுட்பம் என்பது உண்மையிலே வருத்தமா இருக்கு. ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன் நடுவர்களே, இது உண்மையிலேயே நன்மைன்னு வச்சுக்கோங்க, சமூக ஊடகத்தினால் நன்மைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஏங்க காவல்துறையில வந்து சைபர் கிரைம்னு புதுசா உண்டாக்குறான்? காவல்துறையில வந்துங்க, காவல்துறையில வந்து போக்குவரத்து துறை இருக்கு, கண்காணிப்பு துறை இருக்கு, புலன் விசாரணை துறை இருக்கு, இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க. புதுசா சைபர் கிரைம்னு ஏன் உண்டாக்குறானா? அதுலதான் ஏகப்பட்ட கிரைம் நடக்குது. கிரைம் நடக்கிற ஒன்று எந்த நாளிலும் சமுதாயத்திற்கு பலனளிக்காது என்று கூறி வாய்ப்பளித்த எல்லா புகழும் தரும் முயூவ விளக்க உரை. மனதின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும், இனத்தின் தன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வம் தரும், இன நலமோ எல்லா புகழையும் தரும். கலைஞர் விளக்க உரை. மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும், இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும். மனநலம் மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும் முயூவ விளக்க உரை. மனதின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும், இனத்தின் தன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வம் தரும். இன நலமோ எல்லா புகழையும் தரும். கலைஞர் விளக்க உரை. மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும். இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும். மனநலம் மண்ணுயிர் காக்கம். இனநலம் எல்லா புகழும் தரும். முயூவ விளக்க உரை. மனதின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும். இனத்தின் தன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வம் தரும். இன நலமோ எல்லா புகழையும் தரும். கலைஞர் விளக்க உரை. மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும். இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும். மனநலம் மண்ணுயிர் காக்கம். இனநலம் எல்லா புகழும் தரும். முயூவ விளக்க உரை. மனதின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும். இனத்தின் தன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வம் தரும். இன நலமோ எல்லா புகழையும் தரும். கலைஞர் விளக்க உரை. மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும். இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும். மனநலம் மண்ணுயிர் காக்கம். இனநலம் எல்லா புகழும் தரும். முயூவ விளக்க உரை. மனதின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும். இனத்தின் தன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வம் தரும். இன நலமோ எல்லா புகழையும் தரும். கலைஞர் விளக்க உரை. மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும். இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும். மனநலம் மண்ணுயிர் காக்கம். இனநலம் எல்லா புகழும் தரும். முயூவ விளக்க உரை. மனதின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும். இனத்தின் தன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வம் தரும். இன நலமோ எல்லா புகழையும் தரும். கலைஞர் விளக்க உரை. மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும். இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும். மனநலம் மண்ணுயிர் காக்கம். இனநலம் எல்லா புகழும் தரும். முயூவ விளக்க உரை. மனதின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும். இனத்தின் தன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வம் தரும். இன நலமோ எல்லா புகழையும் தரும். கலைஞர் விளக்க உரை. மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும். இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும். மனநலம் மண்ணுயிர் காக்கம். இனநலம் எல்லா புகழும் தரும். முயூவ விளக்க உரை. மனதின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும். இனத்தின் தன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வம் தரும். இன நலமோ எல்லா புகழையும் தரும். கலைஞர் விளக்க உரை. மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும். இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும். மனநலம் மண்ணுயிர் காக்கம். இனநலம் எல்லா புகழும் தரும். முயூவ விளக்க உரை. மனதின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும். இனத்தின் தன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வம் தரும். இன நலமோ எல்லா புகழையும் தரும். கலைஞர் விளக்க உரை. மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும். இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும். மனநலம் மண்ணுயிர் காக்கம். இனநலம் எல்லா புகழும் தரும். முயூவ விளக்க உரை. மனதின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும். இனத்தின் தன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் சிறந்த செல்வம் தரும். இன நலமோ எல்லா புகழையும் தரும். கலைஞர் விளக்க உரை. மனத்தின் நலம் உயிருக்கு ஆக்கமாக விளங்கும். இனத்தின் நலமோ எல்லா புகழையும் வழங்கும்.